என்னதான் பெருசா வெளிப்படையா அன்பை காட்டிக்காம இருந்தாலும் ராஜிக்கு ஒரு பிரச்சனை என்னதும் கதிர் முதல்ல வந்து நின்னது பாக்குறக்கே நல்லா இருந்துச்சுன்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தருவீங்க. பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க போகுதுங்கிற ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோல பார்க்கலாம். இங்க மீனா அவங்க அப்பா கிட்ட பேசி இருக்கிற செந்தில் வந்துட்டு அரசிக்கு கார் வாங்கி கொடுக்கறதுக்காக இருந்த காசை எடுத்து அவர்கிட்ட கொடுத்துடலாமா, பேசாம நம்ம வேலையை கூட வாங்கிக்கலாமா அப்படி சொல்லி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் செந்திலோட மைண்ட்ல வந்து அவங்க அப்பா சொன்ன எல்லா விஷயமே ஓடிக்கிட்டு இருக்கு. அரசிக்கு நீங்க யாருமே காசு தர வேண்டாம், அரசியோட கல்யாணத்தை நடத்த வேண்டியது என்னோட பொறுப்பு, அரசியோட கல்யாணத்துக்காக நீங்க யாருமே கஷ்டப்பட வேண்டாம், நான் அரசியோட கல்யாணத்துக்காகவே காசெல்லாம் சேர்த்து வச்சிருக்கேன், அந்த காசுல நான் அரசியோட கல்யாணத்தை நடத்திக்குவேன், எனக்கா நீங்க யாருமே கஷ்டப்பட வேண்டாம், அரசியோட கல்யாணத்தை நான் பாத்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனுமே வந்து முழுசா இந்த பணத்தை தான் நம்பி இருந்தாரு. இதனால வந்து செந்திலுமே வந்து ரெண்டு மனசா தான் இருக்காரு. பணத்தை கொடுத்து வேலை வாங்கிட்டு அரசியோட கல்யாணத்தை நம்ம கூட நடத்தி வச்சிடலாம், அப்பா கிட்ட ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கலாம் அப்படிலாம் கூட செந்தில் மனசுல தோண்டிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் செந்தில் முழிக்கிறத பார்த்ததுமே ஜனார்தனனுக்கே சந்தேகம் வருது. என்ன மாப்பிள்ள முழிச்சுக்கிட்டே இருக்கீங்க, என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க, நான் தான் சொல்லிட்டேன்ல பணத்தை கொடுத்துட்டா வேலை கண்டிப்பா கிடைச்சிரும், என்னைய நம்பி நீங்க கொடுங்க, உங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்கறது என்னோட பொறுப்பு அப்படி சொல்லி மறுபடியும் வந்து அவருமே வற்புறுத்திக்கிட்டு இருக்காரு. பணத்தை கொடுக்கறதுக்கு மனசு இருந்தாலுமே இன்னொரு பக்கம் செந்தில் வந்துட்டு நம்ம மட்டும் இப்ப அந்த பணத்தை கொடுத்துட்டு வேலையை வாங்கிட்டு போயிடலாம், ஆனா அதுக்கப்புறம் நம்ம அப்பா கிட்ட போய் என்ன பதில் சொல்ல முடியும், அப்புறம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுமே வந்து கல்யாணத்தை நிப்பாட்டிடுவாங்க, அதனால தேவையில்லாம இந்த வேலையெல்லாம் பார்க்க கூடாதுன்னு சொல்லி யோசிக்கிற செந்தில் வந்துட்டு என்கிட்ட இப்போதைக்கு பணம் இல்ல, கண்டிப்பா அரசியோட கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பணத்தை நான் ரெடி பண்ணிடுவேன், அதுக்கப்புறம் பணத்தை ரெடி பண்ணி கொடுக்குறேன், எனக்கு வேலையை வாங்கி கொடுங்க அப்படி சொல்லிட்டு அந்த பணத்தை அவர்கிட்ட கொடுக்காம வீட்டுக்கு எடுத்து கிளம்பிடுறாரு. இன்னொரு பக்கம் வீட்டுல சரவணன் வேலைக்கு கிளம்பாம இருக்கிறத பார்த்ததுமே என்னடா சரவணா இன்னைக்கு வேலைக்கு போகலையா, உங்க வீட்டுக்காரமா கூப்பிட போறியா அப்படி சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. என்னப்பா சொல்றீங்க, தங்கமேல் வந்திருக்கா அப்படி சொல்லி சரவணனுமே புரியாம கேட்கிறாரு. ஏன்னா தங்கமேல் ஊருக்கு வர விஷயம் உனக்கு தெரியாதா, எங்க எல்லாருக்குமே தெரியுமே அப்படி சொல்லி பாண்டியன் சொன்னதுக்கு அப்புறம் தான் தங்கமேல் ஊருக்கு கிளம்பி வந்திருக்க விஷயமே வந்து சரவணனுக்கு தெரியுது. நான் கூட நீ தங்கமேல பஸ் ஸ்டாண்ட்ல போய் கூப்பிட்டு வரக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தேன், ஃபர்ஸ்ட் போன் அடிச்சு தங்கமேல எங்க இருக்குன்னு கேள்றான்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காரு. சரவணன் போன் பண்றதுக்குள்ளாடி தங்கமேலே வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. தங்கமேல நேர்ல பார்த்ததுமே சரவணனுக்கு தங்கமேல் மேல மறுபடியும் பயங்கரமான கோவம் வந்துகிட்டு இருக்கு. எதுக்கு சொல்லாம கொள்ளாம கிளம்பி வந்தேன்னு சொல்லி இப்படி திட்டிட்டு இருக்காரு. உடனே பாண்டியனுமே வந்து தங்கமேல வந்து உன்னை சர்ப்ரைஸ் பண்றதுக்காக சொல்லாம வந்திருக்கோம், ஏன்டா தங்கமேலோட ஆபீஸ்ல இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, வேலைக்கு போன இடத்துல லீவை கேன்சல் பண்ணி வர சொல்லி இருக்காங்க, தங்கமேல் பாவம் இல்லையா, அதுவே கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்குன்னு சொல்லி தான் நான் வந்து அப்படி அனுப்பிச்சு வச்சேன், கடைசியில போய் ஒரு 2 நாள் கூட இருக்கவுள்ள அதுக்குள்ளாடி போன் பண்ணி வர சொல்லிட்டாங்க, அப்படி என்னதான் வேலை பாக்குறாங்களோ தெரியல அப்படி சொல்லிட்டு பாண்டியன் வந்து உண்மையிலே என்ன நடந்துங்கிறத புரிஞ்சுக்காம தங்கமேலுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காரு. உடனே சுதாரிச்சுக்கிற சரவணனுமே வந்து அதை தான் நான் இத்தனை நாளா சொல்லணும்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருந்தேன், 6 மணிக்கெல்லாம் வேலை முடிஞ்சுன்னு சொல்லி வேலைக்கு சேர்த்துட்டு கடைசியில 8 மணி 9 மணிக்கு தான் அனுப்புறாங்க, லீவ் நாள்லயே வேலைக்கு வராங்க, சரியா லீவும் கொடுக்க மாட்டாங்க, எவ்வளவுதான் நல்லா வேலை பார்த்தாலுமே தங்கமேல திட்டிக்கிட்டே தான் இருக்காங்க, தங்கமேலுக்கு இந்த வேலைக்கு போறதுக்கு விருப்பம் இல்லப்பா, நீங்க சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் தங்கமேல் வேலைக்கு போயிட்டு இருக்கு அப்படி சொல்லிட்டு சரவணனுமே வந்து தங்கமேல காப்பாத்தி ஓட பாத்துக்கிட்டு இருக்காரு. எனக்கும் புரியுது தங்கமேலுக்கு பிடிச்ச வேலை, அதனால தங்கமேலுக்கு வரதுக்கு மனசு இல்லாம தான் இத்தனை நாளா வேலைக்கு போயிட்டு இருந்திருக்கு, ஆனா கஷ்டப்பட்டு அந்த வேலை பார்க்கணும்னு அவசியம் எல்லாம் கிடையாதுல, வேற வேலை நம்ம நல்ல வேலையா பாத்துக்கலாம், இனிமேல் நீ அந்த வேலைக்கெல்லாம் போக வேண்டாமா, இன்னைக்கே லாஸ்டா இருக்கட்டும், நீ நேர்லயே போய் பார்த்து சொல்லிட்டு வந்துரு, சரவணனை கூட கூட்டு போ அப்படி சொல்லி பாண்டியன் சொல்லிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பாண்டியன் அனுப்பிச்சு வைக்கிற சரவணன் வந்து தங்கமேல பார்த்து முறைக்க ஆரம்பிச்சாரு. உங்ககிட்ட நான் எப்ப சொன்னேன் என்ன பண்ணிட்டு இருக்க, நீ உன்னோட காலேஜ் டீடைல்ஸ் எல்லாம் உனக்கு அனுப்ப சொன்னேன்ல, இன்ன வரைக்கும் நீ அனுப்பவே இல்ல, எப்பதான் அனுப்புவேன், நான் உனக்கு டூப்ளிகேட் சர்டிபிகேட் ரெடி பண்ணணும், ஃபர்ஸ்ட் இன்னைக்கு போய் அந்த ஹோட்டல் இனிமேல் வேலைக்கு வர மாட்டேங்கிற விஷயத்தை போய் சொல்லிட்டு வந்துரு, அதுக்கு முன்னாடி எனக்கு உன்னோட சர்டிபிகேட் டாக்குமெண்ட்லாம் எனக்கு அனுப்பிச்சிரு, நான் வேகமாவே உனக்கு டூப்ளிகேட் சர்டிபிகேட் ரெடி பண்றேன், உனக்கு வேற வேலைக்கு ரெடி பண்ணிடலாம் அப்படி சொல்லி சரவணன் வந்து வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமே தங்கமேல பிடிச்சு மறுபடியும் திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ கூட தங்கமேல் வந்து நடந்த உண்மையை சொல்லி இதுக்கப்புறமா மன்னிப்பு கேட்டு தெரிஞ்சுக்குவோம் அப்படி சொல்லி யோசிக்கவே மாட்டாங்க. மறுபடியும் வந்து நீங்க போங்க நான் உங்களுக்கு டாக்குமெண்ட்லாம் சென்ட் பண்றேன் அப்படி சொல்லி சரவணனை ஏமாத்திக்கிட்டே தான் இருக்காங்க. இன்னொரு பக்கம் கோயிலுக்கு போன இடத்துல கண்டிப்பா ராஜி வந்து நான் டான்ஸ் ப்ரோகிராம்ல பார்ட்டிசிபேட் பண்ணி பிரைஸ் வின் பண்ணுவேன், வீட்டுக்கு போறப்ப கதிருக்கு கிஃப்டா பைக்கை நான் கொண்டு போய் தான் திருவேன் அப்படி சொல்லி பிடிவாதமா இருக்காங்க. ராஜியோட இந்த பிடிவாதத்துக்கு மீனாவுமே ஹெல்ப் பண்ணி ஒரு வழியா கோமதி சம்மதிக்க வச்சாங்க. இப்ப ராஜி மீனா கோமதி அரசின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து கோயிலுக்கு கிளம்பி வந்துடுறாங்க. கோயிலுக்கு வந்து நேம் கொடுக்க போறப்ப ராஜி தடுக்கிற கோமதி வந்துட்டு ஆல்ரெடி இங்க 30 பேருக்கு மேல இருக்காங்க, இவங்க கூட நீ போட்டி போட்டு எப்படி ராஜி ஜெயிக்க போற, தேவையில்லாத வேலை வா, இப்ப கூட ஒன்னும் குறைச்ச இல்ல, வீட்டுக்கு கிளம்பி போயலாம் அப்படி சொல்லி கோமதி வந்து கடைசி வரைக்குமே ராஜி விட மாட்டாங்க. இருந்துமே கோமதியோட பேச்செல்லாம் கேட்காம ராஜி போய் டக்குன்னு பேரை கொடுத்துட்டு வந்துடுறாங்க. அந்த ஊர்க்காரங்களா டான்ஸ் ஆடுறத பார்த்ததுமே கோமதி மீனான்னு சொல்லி சுத்தி இருக்கிற எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. இவங்களை விட நல்லா ராஜினால எப்படி டான்ஸ் ஆட முடியும், தேவையில்லாத வேலையை பார்த்து இது அசிங்கப்பட்டு வரப்போகுது அப்படி சொல்லி கோமதியே வந்து ராஜி மேல சுத்தமா நம்பிக்கை இல்லாத மாதிரி இருக்காங்க. இன்னொரு பக்கம் அங்க வந்து ராஜியோட நேமையுமே டான்ஸ் ஆடுறதுக்கு வர சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸ்டேஜுக்கு போனதுமே ராஜியை பார்த்ததுமே ஃபங்க்ஷனை நடத்துறவங்களே வந்து நீ எந்த ஊருமா, வெளியூர்கார பொண்ணா, வெளியூர்ல இருந்து வந்து எங்க உள்ளூர்கார பசங்களை நீ தோக்கடிக்க பாக்குறியா, இவங்கள விட உன்னால நல்லா டான்ஸ் ஆட முடியும் நம்புறியா, தேவையில்லாம இங்க வந்து ஏமாந்து போயிடாதமா, இப்ப கூட ஒண்ணுல நீ இப்பே கீழே இறங்கி போயிரு, டான்ஸ் ஆட தெரியாம எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுறாத அப்படி சொல்லிட்டு ஃபங்க்ஷனை நடத்துறவங்களே வந்து ராஜியை அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. போதாத கரைக்கு ஊர்க்கார பசங்களும் எல்லாரும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு ராஜியை ஸ்டேஜ்ல இருந்து கீழே இறங்க சொல்லி சத்தம் போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஒரு பக்கம் கோமதி சப்போர்ட் இல்லனா இன்னொரு பக்கம் ஊர்க்காரங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்துக்கிட்டு ராஜி டான்ஸ் ஆட விட மாட்டாங்க. நடக்கிறதெல்லாம் பார்த்து ராஜியுமே வந்து ரொம்பவே பதட்டமாயிடுறாங்க. நீ ரொம்ப பதட்டமா இருக்கிறமா, எல்லாரும் டான்ஸ் ஆடி முடிச்சதுக்கு அப்புறம் கடைசியா கூட நீ ஆடு அப்படி சொல்லிட்டு ஃபங்க்ஷன் நடத்துறவங்களே வந்து ராஜி ஸ்டேஜ்ல இருந்து கீழே இறக்கி விட்டுறாங்க. இப்ப கூட ஒண்ணுல வாராஜி பேசாம கிளம்பி போயிடலாம், எதுக்கு நமக்கு தேவையில்லாத வேலை, வந்த இடத்துல வந்த வேலையை பார்ப்போம், மாமாக்கெல்லாம் இந்த விஷயம் தெரிஞ்சுனா சத்தம் போட்டுவாரு சொல்லி கடைசி வரைக்குமே வந்து கோமதி வந்து ராஜி வீட்டுக்கு தான் கூட்டு போலாம்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் ராஜிக்கு ஃபுல் சப்போர்ட்டா மீனா இருக்காங்க. ஏன் ராஜி பதட்டப்படுற, ஊர்க்காரங்க இப்படிதான் சொல்லுவாங்க, நீ ஜெயிச்சிருவாங்கிற பொறாமையில தான் அவங்க இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நீ தைரியமா இரு நான் பாத்துக்கிறேன் அப்படி சொல்லி மீனா வந்து ராஜிக்கு ஆதரவு சொல்லிட்டு இருக்காங்க. இருந்துமே
இன்னுமே வந்து பிரச்சனை ரொம்ப பெருசானதால ராஜி ரொம்பவே பதட்டமா இருக்காங்க. நடக்கிறதெல்லாம் பாக்குற மீனா வந்து இதுக்கு ஒரே தீர்வு தான் இருக்கு, கதிருக்கு போன் பண்ணி இந்த விஷயத்தை சொல்லணும். கதிர் கூட வந்து ராஜிக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படி சொல்லி யோசிக்கிற மீனா வந்து ராஜி கோமதிக்கு தெரியாம நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே போன் பண்ணி கதிர் கிட்ட சொல்லிடுறாங்க. விஷயத்தை கேள்விப்பற கதிர் வந்து கொஞ்சம் கூட லேட் பண்ணாம அவருமே வந்து அவசர அவசரமா கிளம்பி கோயிலுக்கு வந்துடுறாரு. கதிர கோயில பார்த்ததுமே கோமதி ராஜின்னு சொல்லி சுத்தி இருக்க எல்லாருமே சாக்காயிடுறாங்க. ஏன் ராஜி எல்லா ஃபங்க்ஷன்லயும் அவ்வளவு தைரியமா டான்ஸ் ஆடுவே, காலேஜ்ல எல்லாம் அவ்வளவு ப்ரோக்ராம்ல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்க, இந்த ஊர்ல டான்ஸ் ஆடுறதுக்கு உனக்கு என்ன அப்படி பயம் வந்துருச்சு? நான் உன் கூட இருக்கேன், யார் பிரச்சனை பண்றாங்கங்கறத பாத்துக்கலாம், நீ போய் தைரியமா ஆடு அப்படி சொல்லி ராஜிக்கு வந்து ஆறுதல் சொல்லி கதிர் அனுப்பிச்சு வைக்கிறாரு. நமக்காக கதிர் ஊர்ல இருந்து கிளம்பி வந்திருக்கான், கதிர் இவ்வளவு நல்லவனா இருக்கிறானே சொல்லி யோசிக்கிற ராஜி வந்து எனக்கு தனியா போய் டான்ஸ் ஆடுறதுக்கு மனசு வர மாட்டேங்குது, நீ என் கூட வரையா, நீ என் கூட சேர்ந்தானே எனக்கு ரொம்பவே கான்ஃபிடென்ட்டா இருக்கும், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே டான்ஸ் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு ராஜி வந்து கதிரை கூப்பிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் கதிருமே வந்து வெக்கப்பட்டு போக மாட்டேங்கிறாரு. எல்லாருமே டான்ஸ் ஆடி முடிச்சிட்டாங்க, நீங்க மட்டும் தான் என்ன பாக்கி இருக்கீங்க, வரீங்களா இல்ல ப்ரோகிராம க்ளோஸ் பண்ணவா அப்படி சொல்லிட்டு ஃபங்க்ஷன் நடத்துறவங்களுமே சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. டைம் போயிட்டே இருக்கு, வா கதிர் போலாம் அப்படி சொல்லி கதிர் கையை பிடிச்சு இழுத்து ராஜி வந்து ஸ்டேஜ் கூப்பிட்டு போயிடுறாங்க. ஒரு வழியா கதிர் ராஜி ரெண்டு பேருமே சேர்ந்து 3 ரவுண்டுமே சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிடுறாங்க. ராஜி கதிரோட டான்ஸை ஊர்க்காரங்க எல்லாருமே வியந்து போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. யாருமே எதிர்பார்க்காத மாதிரி 3 ரவுண்டுமே நல்லபடியா பார்ட்டிசிபேட் பண்ணி ராஜி கதிர் ரெண்டு பேருமே சேர்ந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் வின் பண்ணிடுறாங்க. இன்னொரு பக்கம் நடக்கிறதெல்லாம் பாக்குற ராஜி வந்து கதிருக்கு நம்ம மேல எந்த அளவுக்கு பாசம் இருந்தா நம்ம கஷ்டப்படுறோம், நம்ம மனவேதல இருக்கோம் தெரிஞ்ச உடனே கொஞ்சம் கூட யோசிக்காம ஊர்ல இருந்து கிளம்பி நமக்காக வந்திருக்கான், இதுக்கப்புறமா தான் நம்ம கதிரை புரிஞ்சு நடந்துக்கணும் அப்படி சொல்லி ராஜிமே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கூடிய சீக்கிரமே இது மாதிரி நடந்து ராஜி கதிர ஒன்னாவே வந்து இந்த டான்ஸ் ப்ரோகிராம்ல பார்ட்டிசிபேட் பண்ணி எப்படியாவது இந்த காரை ஜெயிச்சு வீட்டுக்கு போற கதிர் ராஜி ரெண்டு பேருமே இந்த ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஆன கார் கிஃப்டோட வீட்டுக்கு போனா நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு தெரிவிங்க.